நைட் ஒரு 2 மணிக்கு உங்கள் வீட்டு கதவை யாரோ பலமாக தட்டுறாங்க, ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறாங்க, தண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு கத்துறாங்க. உங்களோட நல்ல மனசுக்கு யதார்த்தமாக நீங்கள் கதவை திறந்தீங்க அப்படின்னா உங்களோட உயிருக்கு கூட ஆபத்தாக முடியலாம். இதை நான் விளையாட்டுக்கு சொல்ல கிடையாது. தீரன் அதிகாரம் 1 நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. அதில் வர எக்ஸாக்டாக அந்த சம்பவம் தான் நம்ம கரூரில் நடந்திருக்கு. நார்த் இந்தியாவில் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் கரூரில் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, கரூர் தலப்பட்டி பஞ்சாயத்தை சேர்ந்த கொடையூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி நைட் தாள் போடாம மறந்து தூங்கிட்டாங்க. அந்த இடத்துல இந்த படத்துல வர மாதிரியே வந்திருக்கானுங்க பாருங்க. இந்த ட்ரௌசர் போட்டுட்டு அந்த அண்டர்வேர் மட்டும் போட்டு இந்த முகமூடி போட்டு வந்திருக்கானுங்க ஒரு 5 பேர். நைட் வீட்டுக்குள்ள பூந்தவங்க அவங்க வச்சிருந்த 5 பவுன் தங்க செயினை தூக்கிட்டு போயிருக்கானுங்க. அந்த வீடியோ நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா தெரியும். கையில உருட்டுக்கட்ட ஆயுதமெல்லாம் வச்சிருந்திருக்கானுங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க எதிர்த்து போராடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கொலை பண்ணிட்டு உங்களோட செயினை அறுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தங்கம் விற்கக்கூடிய விலை அந்த மாதிரி இருக்கு. ஒரு அரை பவுன் 1 பவுன் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க தான் லட்சாதிபதி. சோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க எவ்வளவு சேஃபா இருக்கணும் அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. சோ இது ஒரு இடத்துல மட்டும் நடக்கிறது, பல இடங்கள்ல நடந்துகிட்டு வருது. போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. என்னதான் அவங்க தீவிரமா தேடிக்கிட்டு இருந்தாலும் நைட் டைம்ல அன்டைம்ல நீங்க வெளியே வர்றதோ, யாராவது கத்துறாங்கன்னா ஹெல்ப் கேட்கறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வெளியே பாக்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட் வெளியே வராதீங்க. உங்களோட சேஃப்டி தான் நீங்க எதுவுமே முக்கியம் கிடையாது. எவன் கத்துனாலுமே உள்ள இருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நைட் டைம்ல வெளியே வர வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க.